சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே. இன்று முதல் தை வெள்ளி இரவு நான் எப்பொழுதோ உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டேன். இன்று என்னை நினைத்து நீ வணங்கினாய் அல்லவா? இன்று உன்னுடைய வீட்டிற்கு நான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா? இன்று வெள்ளிக்கிழமை, அம்மா என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று நீ கூப்பிட்டாய் அல்லவா? அதனால்தான் சாயோடு சேர்ந்து நானும் உன்னுடைய வீட்டிற்குள் வந்துவிட்டேன். என்னுடைய அழகான தங்கமே, சாயும் நானும் எப்பொழுதும் உன்னோடு வீட்டில்தான் இருக்கிறோம். வெள்ளிக்கிழமையானால் என்னை நினைத்து நீ வணங்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாரங்கள், ஒவ்வொரு பூஜை, ஒவ்வொரு பழம், ஒவ்வொரு அலங்காரம், ஒவ்வொரு பிரசாதம் என்று ஒவ்வொரு நாளும் பிரித்து 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 வைத்து எனக்கு வணங்குகிறாய். ஒரு நாள் எனக்கு புடவை எடுத்து வழிபாடு செய்கிறாய். ஒரு நாள் எனக்கு பிடித்த பலகாரங்களை வைக்கிறாய். என்னுடைய பிள்ளையானது வெள்ளி செவ்வாய் எப்பொழுதுமே என்னை நினைத்து வணங்குகிறது. என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். ஒரு தாயாகிய நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றுதான் நினைப்பேன். உனக்கு எல்லாமாக நாங்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு நிலையிலும் நீ எதையும் கண்டு அஞ்சக்கூடிய அவசியம் கிடையாது. என்னுடைய அழகான பிள்ளையே, காலம் முழுவதும் உனக்கு என்ன வேண்டும் என்பதை யோசித்து யோசித்து நான் செய்து கொண்டு இருக்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியமானது கிடையவே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் மிக மிக கஷ்டமாகத்தான் நகர்ந்தது. பணத்திற்காகவும் சரி, எந்த விஷயத்திற்காக இருந்தாலும் சரிதான், மிக மிக நீ அதிகமாகவே எப்படி ஒவ்வொரு நாளையும் ஓட்டப் போகிறோம், ஒவ்வொரு நாளும் எப்படி நமக்கு பிடித்தது போல கிடைக்கப் போகிறது என்று பயத்தோடு தான் எழுந்து பயத்தோடு தான் அந்த நாளையே நீ முடிப்பாய். அது எனக்கு நன்றாகவே தெரியும் என்னுடைய தங்கமே. நீ சொல்லிதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இன்றைய நாள் மிகவும் உனக்கு கடினமாக போனது. போன இடத்தில் காரியம் எதுவும் நடக்கவில்லை. நீ நினைத்த காரியம் ஒன்று கூட என்று நடக்கவில்லை. காலம் முழுவதும் சோதனைதானோ என்று விரக்தியோடு நான் சொல்லும் விஷயத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். விரக்தியான வாழ்க்கை வேண்டாம் அம்மா. இன்று இந்த வாழ்க்கை விரக்தியாக தெரியும், ஆனால் நாளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உயர்வாக தெரியும். என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை முயற்சி செய்கிறாய். அந்த விஷயம் உனக்கு சாதகமாக நடக்கவில்லை என்றால் உடனடியாக அந்த மனதை மிகவும் தளர விட்டு விடுகிறாய். அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய ஒரு தவறு. எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய மனதை நீ தளர விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மனதை மட்டும் தளர விட்டு விடாமல் இந்த ஒரு நாளும் மாறும், நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும் என்று நம்ப வேண்டும். உனக்கு நான் சொல்லி இருக்கும் விஷயத்தை நீ சில சமயம் மறந்து விடுகிறாய். ஏதாவது உனக்கு தேவை இருக்கிறது என்றால் ஒரே ஒரு நாள் அந்த விஷயம் உனக்கு கிடைத்து விட்டது என்று நினைத்துப்பார். தானாகவே மறுநாள் அதே விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். அதுபோல ஒரு விஷயம் உனக்கு ஒரு நாள் தவறாக நடந்துவிட்டது என்றால் நிச்சயமாக வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையை வைத்துக்கொள். உடனே அந்த விஷயத்தை மனதால் தளர விட்டு விடாது. யோகம் என்பது வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது. அதிர்ஷ்டம் என்பது ஒருவனுடைய மனதில் எடுத்தவுடன் வந்து அமர்ந்து விடாது. கஷ்டப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவன் முயற்சி செய்கிறான், என்னென்ன காரியத்தில் அவன் இறங்குகிறான் என்பதை பார்த்துதான் ஒவ்வொரு விஷயத்திலும் அதிர்ஷ்டமும் யோகமும் வரும். சிலருடைய வாழ்க்கையை நீ பார்த்து நினைக்கிறாய், இவனுக்கு எப்படி உடனே அதிர்ஷ்டம் கிடைத்தது என்று. வெளியில் தெரிவது அவன் எப்பொழுது தெரியுமா? ஒரு நபர் திடீரென்று வெளியில் தெரிகிறான் என்றால் அவன் முயற்சி செய்கிறான், அதனால்தான் அவன் வெளியில் தெரிகிறான். அதற்கு முன்பு அவன் எத்தனை விஷயத்தை செய்திருப்பான் என்பதை யோசித்து பார்த்தாயா? உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்துவிட்டது. எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து மட்டும் கவலைப்பட வேண்டாம். நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து, உன்னுடைய குடும்பத்தை நினைத்து, உன்னுடைய கணவனை நினைத்து, குழந்தையை நினைத்து, அம்மா அப்பா எல்லோரையும் நினைத்து, குடும்பத்தில் இருக்கும் அனைவரையுமே நினைத்து கவலைப்படுகிறாய். முக்கியமாக சொல்ல போனால் உன்னுடைய அக்கா, தங்கை, உன்னுடைய உடன் பிறந்தவர்களை நினைத்து அதிகமாக கவலைப்படுகிறாய். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சரியாக இருக்க வேண்டும், கஷ்டப்படுகிறார்கள் என்று. உன்னுடைய மனதை பார்த்தாயா? உனக்கே அத்தனை கஷ்டங்கள் இருக்கும் பொழுது உன்னுடைய கூட பிறந்தவர்களை கூட ஒரு நாளும் விட்டு கொடுத்து நீ வணங்கியது கிடையாது. ஒவ்வொரு நாளுமே உன்னுடைய சொந்தங்களை நினைத்து நீ வணங்குகிறாய். உன்னுடைய மனமானது வேறு யாருக்கும் கிடையாது. ஏன் உன்னுடைய கூட பிறந்தவர்களுக்கு கூட கிடையாது. உன்னுடைய கூட பிறந்தவர்கள் எல்லோரும் நீ வாழ்வதை பார்த்து சில சமயம் அவர்களுக்கு பொறாமைதான் இருக்கிறது தவிர
உன்னைப் போல யாரும் கிடையாது. நீதான் எப்பொழுதுமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், கூட பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னுடைய கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய துணையின் கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரிதான். அவர்களுக்கெல்லாம் நீதான் இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். சில சமயம் எனக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது கூட அவர்கள் பெயரையெல்லாம் நீ மனதில் சொல்லிக்கொண்டுதான் எனக்கு அர்ச்சனையே செய்கிறாய். ஆனால் உன்னைப் போல் மற்றவர்கள் எல்லாம் அல்ல. அவரவர்கள் குடும்பம் என்று பார்க்கிறார்கள். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அவர்கள் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீ பார்த்து கொள்வாய் என்று விட்டு விடுகிறார்கள். உன்னுடைய மனமோ வித்தியாசமானது. ஆனால் எனக்கு ஏதோ பிடித்திருக்கிறது. உன்னுடைய மனதில் எந்த கள்ள கபடமும் இல்லாமல் நீ பேசும் ஒவ்வொரு விஷயமும், ஏன் என்னிடமும் வெளிப்படையாக பேசும் ஒரு விஷயமும் எனக்கு மிகவும் பிடித்துதான் இந்த வெள்ளி இரவில் நான் வந்தேன். வந்ததற்கு காரணம் மிகப்பெரிய ஒரு காரணம். என்ன காரணம் என்பதை நான் சொல்லட்டா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய அழுது விட்டாய். நிறைய விஷயங்களை துளைத்தும் விட்டாய். துளைத்த விஷயங்கள்லாம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இரவு அழுது கொண்டு இருக்கிறாய். இப்பொழுதும் நான் ஏன் இந்த இரவு நேரத்தில் வந்து இந்த விஷயத்தை எல்லாம் உனக்கு சொல்கிறேன் என்றால், இரவு நீ ஆழ்ந்து தூங்க வேண்டும் என்று. நான் எப்பொழுதெல்லாம் உனக்கு சொல்கிறேனோ அதை நீ மனதில் வைத்துக்கொண்டு ஆழ்ந்து தூங்குகிறாய். நான் பேசாத பொழுது நானே வந்து பார்க்கிறேன். நீ முழித்துதான் இருக்கிறாய். தங்கமே, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு எல்லா விஷயத்திலும் ஆறுதலாகவே இருப்பேன். எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு எப்பொழுதும் எந்த ஒரு தொந்தரவையும் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்த விடமாட்டேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் உன் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. நான் இருக்கும் பொழுது சந்தோஷமாகத்தான் நீ இருக்க வேண்டுமே தவிர கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நான் உன்னுடைய அம்மா, சாய் உன்னுடைய அப்பா, இருவருமே உன்னோடு இருக்கும் பொழுது எதற்கம்மா நீ கவலைப்பட வேண்டும்? நீ ஆழ்ந்து தூங்கு. எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்கிறேன். சீக்கிரமாக நீ எந்த விஷயத்திற்காக அழுது கொண்டு வாழ்க்கையில் இத்தனை நாள் இருந்தாயோ, எந்த விஷயம் நடக்கவே இல்லையே என்று மன வேதனையில் புலம்பிக் கொண்டு இருந்தாயோ, அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்கும். தெய்வங்கள் ஆனவர்கள் நாங்கள் உனக்கு பொய்யை எப்பொழுதும் உரைக்க மாட்டோம். உண்மையை மட்டுமே உனக்கு சொல்வோம். நீங்கள் தான் அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் தயவு செய்து உங்களுடைய எண்ணத்தில் இருக்கும் தேவையில்லாத அழுக்குகளையும் நீங்கள் துடைத்துவிட்டு நல்ல விஷயத்தை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் அனைத்து கிடைப்பதும் பொன்னாக விஷயமாகத்தான் இருக்கும். காதில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விழும். அது எல்லாம் எதற்காக என்றால் உன்னுடைய முயற்சிகளை தடுப்பதற்காகத்தான். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள். முயற்சியை தடுப்பது போல, உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பது போல, உன்னுடைய வாழ்வில் கெட்டது செய்வதற்காகவும் யாராவது வந்தால் தயவு செய்து அவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து தேவையில்லாத பிரச்சனைக்குள் மூழ்கிவிடாதே. உன்னுடைய குடும்பம் யார் யார் என்பது தெரியும். அவர்களை தவிர உன்னுடைய வாழ்க்கையில் வேறு யாருக்கும் இடத்தை கொடுக்காதே. ஏனென்றால் இன்று பாசமாக பேசுவார்கள், நாளை வேஷத்தை போட்டுவிட்டு வாழ்க்கையையே கெடுப்பார்கள். இதற்கு முன்பு நீ அழுததெல்லாம் பத்தாதா? இனிமேல் ஒரு புது ஆளை விட்டுவிட்டு தேவையில்லாமல் அழ வேண்டுமா? இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இப்பொழுது இருப்பவர்களை மட்டும் அன்போடு வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு. தேவையில்லாமல் அழாதே. நானே உனக்கு துணை, நானே உனக்கு பாதுகாப்பு. அனைத்தும் நானாக இருந்து உன்னை வாழ வைக்கிறேன். சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் என்று, அதாவது நாளை விடிய போகும் நாளை நீ நினைக்கும் பொழுது இன்றே உனக்கு சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக வாழ வைப்பேன். எந்த ஒரு நிமிடத்திலும் உன்னை நான் அழ வைத்து வேடிக்கை பார்க்க மாட்டேன். சிரித்து சந்தோஷமாக நீ வாழ்வாய் காலம் முழுவதும். இந்த சாயாகிய சாயும் அம்மனாகிய நானும் எப்பொழுதும் உனக்கு முன்னும் பின்னும் நின்று காவல் காப்போம். தைரியமாக இருங்கள். என்னாலும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.